ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இது எவரிசிவர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாகாவோட 807S அப்படிங்கிற சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்பீக்கரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீக்கரை வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணாமல் அந்த வெளியில் பாடி கவரோடு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரை பற்றி வந்து சொல்கிறேன். இந்த ஸ்பீக்கர் வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி ரிசீவர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னாலே அதிகமாக வந்து ஹீட் ஆகத்தான் செய்யும். ஆம்ப்ளிஃபையர் வந்து ஹீட் ஆனால் தான் அது வந்து அதுக்கு பேர் வந்து ஆம்ப்ளிஃபையர். எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையருமே ஹீட் ஆகாமல் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஏவி ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவான ஒரு ஏவி ரிசீவர். ஏவி ரிசீவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவான ஒரு ஏவி ரிசீவர் தான். தெர்மல் ப்ரொடக்ஷனுக்காக சென்சார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக அந்த அதில் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர், அதாவது பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து ஹீட் ஆகுதுன்னா அந்த தெர்மல் சென்சார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஏவி ரிசீவர் வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். ஏன்னா அதற்கு மேலே ஹீட் ஆச்சுன்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து அடி வாங்கிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் சர்க்யூட் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையிலே நல்லது தான். ஏன்னா நம்ம ஏவி ரிசீவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் போட்டு நம்ம வந்து வாங்குவோம். ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ அது எவ்வளோ ஹீட்டுனாலும் ஆகும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஃபேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்பில்ட்டாகவே உள்ளக்கு வந்து ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளோட ஏவி ரிசீவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக வந்து ஃபேன் இருக்காது. ஒரு சில ஹையர் அண்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருக்கும். பட் அந்த ஃபேன் வந்து அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்காது. அதற்காக நம்ம ஏவி ரிசீவருக்காக நம்ம பிரத்யேகமாக கூலர் ஃபேன் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட கூலர் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃப்ரேமால் தயாரிக்கப்பட்டது. 3000 RPMல வந்து ரன் ஆகக்கூடியது. டேரெக்டாக 230 வோல்ட், எந்த ஒரு அடாப்டர் எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ இந்த கூலர் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 2 கூலர் ஃபேன் வரும். இந்த 2 கூலர் ஃபேனே நம்மளோட ஏவி ரிசீவர் மேலே வச்சிட்டோம்னா இது உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் அப்படியே வந்து வெளியே தள்ளிடும். அதனால் ஆம்ப்ளிஃபையர் வந்து எப்போவுமே வந்து கூலிங்காகவே இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஏவி ரிசீவருக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9842019877. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ டாகா பிராண்டு ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூகே பிராண்டு தான். டாகா ஹார்மோனி அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோ பட்ஜெட்டில் ஸ்பீக்கர்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து இந்த டாகா ஹார்மோனி ஸ்பீக்கர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹை பட்ஜெட்லலாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கர் வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. லோ பட்ஜெட்டில் வாங்கக்கூடியவங்க வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து எடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகா ஹார்மோனி தான். இதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா போல்காடியோ, ஸோ அந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாமே வரும் லோ பட்ஜெட்டில். ஸோ இது போல்காடியோ விட இது வந்து நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா ஏவி ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வாங்கணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. நம்மளோட வீட்டில் நம்மளுமே தியேட்டர் லெவலில் நம்ம வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைப்போம். பட் ஏவி ரிசீவர் கூட உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும். பட்டு இந்த ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை விட இப்போ ஏவி ரிசீவர் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நீங்கள் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வந்து வாங்க வேண்டியிருக்கு. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.2 ஏவி ரிசீவர் வந்து ஒரு 55 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு அது 7 ஸ்பீக்கருமே 55,000க்கு உங்களால் வந்து வாங்க முடியாது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரோடு சேர்த்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாராலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது ஒரு ஸ்பீக்கருக்காக. அதனால தான் டாகா ஹார்மோனி ஸ்பீக்கர்ஸ் வந்து பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதுதான் 807S அப்படிங்கிற மாடல் டாகாவில். இது வந்து சரவுண்டு ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5.2 ஏவி ரிசீவர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாக யூஸ் பண்ணணும்னா இதில் நீங்கள் 2 பேர் வந்து வாங்கிக்கணும். 807Sல 2 பேர் வாங்கிட்டீங்கன்னா ஒரு பேரை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்லேயும் இன்னொரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட்லேயே வந்து போட்டுக்கலாம். இதே 807ல் சென்ட்ரு ஸ்பீக்கரும் வருது. அதுவுமே வந்து பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடியதான். ஸோ அதை நீங்கள் வந்து சென்ட்ரு ஸ்பீக்கராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக வந்து இது வந்து கிடைக்கும்.
ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் வந்து டாகா ஹார்மோனியோட 807S அப்படிங்கிற பேரு. ஸோ டாகா ஹார்மோனி 807S. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட கியூஆர் கோடு. ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குது அப்படிங்கிறது இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அதோடு மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும்னா கூட இதை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். பக்கா ஒரிஜினல் ஜென்யூன் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ ஸ்பீக்கரோட ரேட்டு அதோட ஸ்பெக் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கரோட ரேட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா வந்து இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ மாடல் நம்பர் 807S, மேனுஃபேக்சர்டு பை டாகா இன்டர்நேஷ்னல் லிமிடெடு. ஸோ இது யார் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, எங்கேருந்து வந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கரோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னா 6 கிலோகிராம் இருக்குது டோட்டல் வெயிட்டு. கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு. ஸோ அதிலேருந்து இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. தென் இந்த கார்ட்டூன் சைஸ் எவ்வளோ இருக்குது, இல்லை எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 பீஸ் வந்து இருக்குது, அதாவது ஒரு பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சீல்டு பேக்கிங்கில் தான் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டக்கூடிய அந்த சீல்டு பேக்கிங் டாகா சீலோடு வந்துருக்குது பாருங்கள். எல்லாமே சீல்டு பேக்கிங்கில் தான் வரும் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே. இந்த ஸ்பீக்கரோட டிரைவரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிட்ரேஞ்ச் டிரைவர். இது வந்து பார்த்திங்கன்னா ட்வீட்ரு. ஸோ இந்த மிட்ரேஞ்ச் டிரைவரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.25 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ட்வீட்டரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு பேரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோகிராம் வந்து இருக்குது. ஸோ இதோட வாட்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 53 ஹெட்ஸில் இருந்து 25K வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. லோ ஃப்ரீக்வன்சி வந்து 53 வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீக்கரை நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களோட ஏவி ரிசீவருக்கு நீங்கள் வந்து 80 ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க கிராஸ் ஓவர். அதே இது இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வந்து ரியரில் யூஸ் பண்ணுறீங்க, சரௌண்டுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 110 அல்லது அப்படி இல்லைன்னா 100 அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. 80க்கு கீழே நீங்கள் இதை வந்து கொடுக்க வேண்டாம். இந்த ஸ்பீக்கருக்கு உண்டான கிராஸ் ஓவர் உங்களோட ஏவி ரிசீவரில். ஏன்னா இதோட லோ ஃப்ரீக்வன்சி வந்து 53 இருக்குது. 53 இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதுலேருந்து ஒரு 20 ஹெட்ஸ் வந்து எப்போவுமே அதிகமாக தான் வந்து கொடுக்கணும். 53க்கு கீழேயும் கொடுத்துருக்கக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 60 ஹெட்ஸும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அதனால் இதுக்கு வந்து மினிமமாக நீங்கள் வந்து 80 வந்து உங்களோட கிராஸ் ஓவரில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இதோட டெசிபல் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 87 dB வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஓம் ஸ்பீக்கர்ஸில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இம்பிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஓம்ஸு. நீடு இருக்கிறவங்க தாராளமாக நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணலாம். இது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரியான நியூ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9842019877. இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்த யமகா சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கஸ்டமருக்காக வரவழைச்சது தான். ஸோ இந்த யமகா சப்வூஃபரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.